ரதியக்கா அடுப்படியில் எங்கள் வீட்டில் இப்போ சீசன் நம்மளுக்கு கிளைமேட்டு மழை வருது போகுது அப்புறம் வெயில் அடிக்குது. இதுக்கு சளி ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் வந்து இதில் ஓமவல்லி கற்பூரவல்லியில் டீ போட்டு கொடுத்தேன். இதையும் குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதில் ஓமம் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இதில் அக்கா ஒரு தடவை சட்னி செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்டாங்க. அதனால் இப்போ உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 இலை எடுத்துருக்கிறேன் அக்கா. இது சட்னி செய்கிறதுக்கு தான். 5 இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் வச்சுக்கலாம். அக்கா வந்து எப்போவுமே இந்த ஹோம் ரெமெடியை நம்ம மருத்துவ குணம் இருக்கிறதுக்குலாம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 இலை ஓமவல்லி கற்பூரவல்லி இலை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம சட்னி செய்வோம் வாங்க. இப்போ ஒரு வடை சட்டி அக்கா அடுப்பில் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம். நம்ம அந்த ஹோம் ரெமடியாக நம்மளுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சதுக்கெலாம் ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டு செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய மருத்துவ குணம் அப்படியே கிடைக்கும். இது என்ன ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. அக்கா நல்லெண்ணெய் விடலை. நல்லெண்ணெய் விட்டால் வந்து அது வாசனை ஒரு மாதிரி ஆயிரும். நல்லெண்ணெய் விட்டு அக்கா சட்னி செஞ்சதே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு ஹோம் ரெமடியாக செய்கிறது மருத்துவ குணம் நிறைஞ்ச சட்னிக்கு அக்கா நல்லெண்ணெய் சேர்த்ததில்லை. அதனால் அக்கா ரீபண்ட் ஆயில் தான் விட்டுருக்குறேன். ஃபார்ச்சூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது நம்ம எல்லா வெங்காயத்தையுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10-15 வெங்காயம் இருக்கும். நம்ம எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் வந்து இலை ரொம்ப குறைச்சி போட போகிறேன் அக்கா. ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வருது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க. அதனால் இது கொஞ்சம் நம்ம இந்த சட்னியை நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா டீ குடிக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா ஓமவல்லி துளசிலாம் டீ போடுவேன். ரெண்டையும் ஒன்றா போடக்கூடாது. துளசி ஓமவல்லியும் தனித்தனியாக போட்டு டீ எல்லாம் போடுவேன். அது போட்டு அதுவும் வாசனை வருதுன்னு குடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி சேர்க்கலான்னு சொல்லிட்டு சட்னி செஞ்சு அதில் அவ்வளோவா நம்ம இலை கம்மியாக போட்டனால அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. நல்லா வதக்கிடுவோம். வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. அக்கா காரத்துக்கு இதில் பச்சை மிளகா காஞ்ச மிளகா எதுவுமே போடுறதில்ல. இப்போ சால்ட் அதுக்கு தேவையானது ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். ஒரு பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க 5 இலை கற்பூரவல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கிடணும். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுறணும். அப்போ தான் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கும். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அக்கா முழுசாக போட்டேன். பொடியாகவும் நறுக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டால் அது அவ்வளோ தூரம் நம்மளுக்கு இந்த காஃபு கோல்டுக்கு வந்து இது கிடையாது, நல்லதில்லை. நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு செய்யும்போது 2 இலை 3 இலை போட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்டு பாருங்கள். தோசை இட்லி நம்ம ரைஸில் கொஞ்சம் நல்லா சூடாக போட்டு பரட்டி ஊட்டி விட்ருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மிளகு போடுறதுனால வயிறு புண்ணு இந்த காப்பு கோல்டுக்கெல்லாம் நல்லது. அந்த இலையும் சேர்றதுனால இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடும். இப்போ ஆறிடுச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா மருத்துவ குணம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சால்ட் ஏற்கனவே போட்டுட்டோம். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்குங்கும்போது கொஞ்சம் மிளகை குறைச்சிக்கோங்க. அக்கா 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் 1/4 ஸ்பூனாக போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னி பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்தோம். அவ்வளோதான். ஹோம் ரெமெடி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இருங்க டைட்டாக இருக்கும். ஹோம் ரெமெடி சட்னி ரெடி. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம் எதில் சேர்ந்தாலுமே அதுக்கு சளியை போக்குற குணம் அதிகம் இருக்கும்பாங்க. சின்ன வெங்காயம் மிளகு நம்ம அதெல்லாம் சேர்த்துருக்கோம். அஞ்சரைப்பட்டியில் உள்ள சேர்த்தே நம்ம சளியை விரட்டிடலாம். காஃப் அண்ட் கோல்டுக்கு ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பவுலில் வலிச்சு வச்சிடலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு அவ்வளோதான். பவுலில் வலிச்சு வச்சாச்சு. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு. நம்ம அவ்வளோ வெங்காயமும் அந்த 5 கீரை கற்பூரவல்லி கீரையும் போட்டது, இலையை போட்டது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டு ஒன்றும் வித்தியாசம்லாம் தெரில. அந்த ஓம வாசனைலாம் கற்பூரவல்லி ரொம்ப வாசனைலாம் வரல. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். மிளகு போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. தேங்க்யூப்பா. இது அக்கா ரதியக்கா அடுப்படியில் இது 44 வெரைட்டி ஆஃப் சட்னி 44. எல்லா சட்னியும் போய் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.